பாஷையே தெரியாது உங்களுக்கு. அது வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு கூட தெரியாது. இவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. எதை நம்பி நீங்கள் என்ன பார்த்து உங்களுக்கு நீங்கள் கிளம்பி போனீங்க? எனக்கு தெரியல. லவ் பண்ணும்போது நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுங்களா? ஸ்டார்டிங்கில் நான் லவ் பண்ணல. ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தேன். இவர் வந்து எல்லார்கிட்டயும் வந்து சொன்னார், இதுமாரி இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னிட்டு. சரி. நான் வந்து வேண்டாம் தான் சொன்னேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என் மைண்டு சேஞ்ச் பண்ணாங்க. நல்ல பையன், நல்லா இருக்கான், நீயும் அவனும் நடந்து போனால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உங்க 2 பேரும் நல்ல மேட்ச் இருக்கு. நல்ல பையன், கெட்ட பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க லெவலுக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. பேசும்போது சொல்ல சொல்ல நீங்கள் கற்பனையில் இது பண்ணி ஒரு மொழி தெரியாத ஊரில் இங்கே இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. அப்போ என்னெல்லாம் உங்களுக்கு தோணும்? இப்படி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணும். அதுக்கப்புறம் வீட்டில் மேரேஜ் பண்ணியிருந்தேன். அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லலாம். யாரு கூடயும் வீட்டில் மேரேஜ் பண்ணலை. அதனால நம்ம கஷ்டமோ நஷ்டமோ நாம தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். குழந்தைங்க ஆயிடுச்சு, வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். மாமியாரே சொன்னாங்க, மீனாட்சி நீ தான் இருக்கிற, அவங்க இப்போ இல்லை மாமியார், நீ இன்னொரு பொண்ணாக இருந்துச்சுன்னா இவன் கூட இருக்கவே இருக்காது, எப்போ போயிருக்கோம், நீனே இவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் போகும்போது எவ்வளோ கஷ்டம், வீடு இல்லாமல், கூரை வீட்டில், கரண்ட் இருக்காது, கட்டில் இருக்காது, பாய் இருக்காது, எவ்வளோ கஷ்டத்தில் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, பொண்ணு பிறந்து சின்ன குழந்த, விளக்கு வச்சுட்டு நான் இருந்திருக்கேன். புழுக்கமாக இருக்கும். ஒரு ஃபேன் இல்லை, டிவி இல்லை, எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில். மொபைல் இல்லை, வீட்டுக்குள்ளேயே அடுப்பத்தை வச்சு சமையல் செய்யணும், புழுக்கமாக இருக்கும். போடுறதுக்கு சேரீ கூட கொடுக்க மாட்டாங்க, சேரீ இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்போது அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்கீங்களா? ஃபோன் பண்ணி? இல்லை, அம்மா அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் என் கூட கான்டாக்டில் இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. நடுவில் கொரோனா பீரியட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தை வந்து என்னை பார்க்கறதுக்காக ஒடிசா வந்திருந்தாங்க. 2.5 வருஷத்துக்கு கீழே அத்தை வந்திருந்தாங்க. பையனுக்கு 5 மாதம் இருந்துச்சு, குழந்தையா இருந்தான். அத்தை வந்து சொன்னாங்க, யார்கிட்டையும் தெரியாமல் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் அம்மா அப்பா கிட்ட, அத்தை வராங்களே நான் வந்துடுவாம்மா, நான் இங்கே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வேண்டான்னாங்க. அம்மா அப்பா வேணான்ட்டாங்களா? ஏன்? அதுலேருந்து என் கான்டாக்டை கட் பண்ணிட்டாங்க. கால் பண்ண எடுக்க மாட்டேன். ஏன் வேண்டான்னாங்க? அவங்களுக்கு என்னென்னா 3 தங்கச்சி இருக்காங்க எனக்கு அப்புறம். நான் வந்து அவங்க ஒரு இதுவாக நினைக்கிறேன். உனக்கு அப்புறம் 3 தங்கச்சி அம்மா? நான் நினச்சேன் இப்போ வந்திருப்பாங்கன்ட்டு. நினச்சி இங்கே வந்திருப்பாங்க. பார்த்து 8 வருஷம் ஆகுது. என்னம்மா? 8 வருஷம் ஆகுது அம்மா பாப்பா. 8 வருஷம் ஆகுது. தங்கச்சியில் சின்ன சின்னதாக இருந்தாங்க, பெருசாக இப்போ பெருசாக ஆசையாக இருக்கா? அழாத கண்ணம்மா. ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டு யாருக்கும் தொந்தரவா இருக்கல. கூட வீட்டுக்காரரும் சரியில்லை, அம்மா அப்பாவும் சரியில்லை, எங்கே போவேன்?